ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி மற்ற 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் இருக்கிற சனி என்ன மாதிரியான பலன்களை தர்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பிரச்சனைகளை தான் தர்றார். அதாவது இப்போ நான் பரணி பற்றி பேசுகிறேன்னா கேமராவில் பிரச்சனை ஆயிடுச்சு, திரும்பியும் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ பேசுகிறேன். அதே மாதிரி நான் பேச ஆரம்பிக்கும்போது பரணி முடிச்சுட்டு தான் அஸ்வினிக்கு போகணும். ஆனால் என் வாயில் அஸ்வினின்னு தான் வருது. அஸ்வினி பற்றியே எல்லாம் பேசி முடிச்சுட்டேன். அஸ்வினி இப்போது எப்போவுமே லைனாக வருவேன் நான். அதில் பரணிக்கு அப்புறம் தான் அஸ்வினி பேசணும். ஆனால் பரணி அதை பற்றி பேசக்கூட விடாமல் பிரச்சனை பண்ணிடுச்சு. நான் அஸ்வினியை முடிச்சுட்டு இப்போ தான் திரும்பியும் பரணி பற்றி பேசுகிறேன். அப்படின்னா அது எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது ரேவதியில் இருக்கிற சனி, புதன் சனி சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வர்றதுனால இங்கே நான் எண்ணெயே போட்டு, நான் பரணியும் இல்லை ஓகேங்களா, ஆனாலும் எண்ணெயே இந்த பாடுபடுத்துதுன்னா பரணி நட்சத்திரக்காரர்களை, அதாவது சொல்கிற என்னையே இந்த பாடுபடுத்துது அப்படின்னா பரணி நட்சத்திரக்காரர்களை என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அதில் பிரச்சனைகளை தான் உருவாக்கி தருவாரோ தவிர உங்களை நிம்மதியாக அந்த வேலைகளை செய்ய விட மாட்டார். அதனால் முக்கியமான எந்த விஷயத்தையும் இந்த ஒரு வருட காலம் பரணி நட்சத்திரக்காரர்கள் தொடாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏதாவது வீடு வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஒரு வருஷம் தள்ளி போடுங்க. வண்டி வாகனங்கள் மாற்றலான்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஒரு வருஷம் தள்ளி போடுங்க. இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்கலான் இருக்கீங்களா? பண்ணாதீங்க. அந்த மாதிரி எதுவுமே இந்த நேரத்தில் எது செஞ்சிங்கனாலும் அதை கெடுத்து விடுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதுதான் பார்ப்பாரோ தவிர அதை நல்லபடியாக கொண்டு போக விட மாட்டார். அதே மாதிரி ஃபாரினுக்கு படிக்க போகிறீங்களா? அதுவும் தள்ளி போட பாருங்கள். வேலைக்காக கிளம்புறீங்களா? அதையும் தள்ளி போட பாருங்கள். அதுதான் நல்லது. இல்லைனா அங்கே போய் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனைக்கும் போகாதீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப அவசியமான பண தேவைகள் இருந்தால் கூட யார்கிட்டையும் தயவு செஞ்சு கடன் அப்படின்னு, என் தம்பி தானே எனக்கு கொடுப்பான், எங்கள் அப்பா தானே எனக்கு கொடுப்பாரு, என் மனைவி தானே நகையை கொடுப்பா, அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் போய் மனைவியோட நகையை வாங்கி கொண்டு போய் பேங்க்கில் வச்சா கூட அது பிரச்சனையை தான் கொடுக்கும் ஓகேங்களா? ஏதோ ஒரு வகையில் அது தொலைஞ்சு போகிறதோ, இல்லை அந்த சரியான பணம் கைக்கு கிடைக்காமையோ அப்படி ஆகும். இல்லை வீட்டில் அம்மா அப்பா கிட்ட ஒரு ஆத்திரம் எனக்கு பணம் வேணும்னு கேட்டு வாங்கினீங்கன்னா அவங்க அதை சொல்லி காட்டி உங்களை சங்கடப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அண்ணன் தம்பிக்கிட்ட வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஏதோ ஒரு செலவு வந்து உடனே உங்ககிட்ட அண்ணன் எனக்கு கொடுத்த பணம் இருந்தால் கொஞ்சம் கொடுத்துறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் ஆகிடுச்சு, அப்புறம் அவங்க வீட்டில் நடந்த விஷயத்தை வச்சு நீங்களே ஐயோ அவனுக்கு கொடுத்தான ஆகணும் அப்படி நினைக்கிற மாதிரி பண்ணிடுவார். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எதுவுமே பண்ணாமல் பேசாமல் இருங்க. அது வந்து ஒரு நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொஞ்சம் கம்மி பண்ணி தரும் ஃப்ரெண்ட்ஸ். திருமணம் பண்ணலாமா வேண்டாம் என்ன கேட்டால் இந்த நேரத்தில், அதுவும் சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரக்காரர்கள், அங்கே சுக்கிரனே அஷ்டமஸ்தானத்தில் நிற்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் திருமணம் பண்ணிட்டா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லவே முடியாத அளவுக்கு சிரமமாக தான் இருக்கும். அதே போல் சுக்கிரன் அப்படிங்கிறது சுகமாக வாழ்கிறது, அந்த சுகத்தையே அழிக்கிற இப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வேலை பார்க்குறார். ஸோ இந்த நேரத்தில் திருமணம் பண்ணிக்கிறது வேண்டாம். அதே போல் புதுசாக திருமணமாகி இப்போ தான் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா ஏதாவது பிரச்சனைகள் சண்டை சச்சரவு அப்படின்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் வாயை பேசாமல் வச்சுட்டு, ஆனால் அங்கே இடத்துல நிற்காமல் வெளியே போயிடுங்க. அப்போ தான் நல்லது. இல்லைன்னா பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி 2 பேர்த்துக்குள்ளே பிரிவு ஏற்படுத்தி விட்டுருவார். அதே போல் காதலர்கள் தயவு செஞ்சு இந்த வருஷம் திருமணம் செய்யணும்னு நினைக்காதீங்க. இவ்வளோ நாள் எப்படி காதலிச்சுட்டு இருந்தீங்க அந்த மாதிரி அது கூட பண்ண வேண்டாம். கொஞ்சம் பேசாமல் இருந்துக்கோங்க, அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தேவையில்லாத உறவுகள்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு குட்டு வெளிப்படுத்துவார். புரியுதுங்களா? அதாவது சுக்கிரன், புரியுதுங்களா? சுக்கிரன் சனி 2 பேரும் காம்பினேஷன் போட்டு யார் கூட பழகிட்டு இருக்கீங்க, எங்கெங்கே தப்பு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்த்து அடித்து உங்களை வெளியே கொண்டு வந்து ஊருக்கே காட்டி உங்களை படக்கூடாத அசிங்கத்தை படுத்தி வச்சுருவார். குழந்தைங்க படிப்பு எப்படி இருக்கும்
அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு மந்தமாக தான் இருக்கும். நல்லா படிச்சுட்டு இருந்த பசங்க கூட இந்த நேரத்தில் மந்தமாக தான் படிப்பாங்க. அவங்களால படிக்கிறது அப்படின்றது மிக மிக சிரமமாக இருக்கும். அதே போல் பெரியவங்களுக்கும் எந்த எக்ஸாமெல்லாம் எழுதணுன்னா இப்போ மூடே வராது. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் தள்ளி போடுங்க, இன்னும் 1 வருஷம் கழித்து செஞ்சுக்கலாம். 10th +2 குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து படிங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் பிரச்சனையாகும். சுக்கிரன் அப்படின்றதுனால உடம்பில் இருக்கிற, அதாவது இரத்தத்தில் பிரச்சனை, தோலில் பிரச்சனை, அழகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் அஷ்டமஸ்தானத்தில் வர்றதுனால நிறைய விபத்துக்கள், பெரிய நோய்கள், உறுப்பு குறைபாடுகள் மாதிரியான நோய்கள், சின்ன நோயெல்லாம் வராது, பெருசாக தான் வரும். வந்தால் அந்த மாதிரியான விஷயங்களை தான் சனி கொடுப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த நேரத்தை ஹேண்டில் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்கள் சுய ஜாதகங்களையும் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சுய ஜாதகம் சிறப்பாக இருக்கவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் பெருசாக வராது. அதனால் மேடம் சொன்னாங்களே எனக்கு ஏதாவது வந்துடும் அப்படி யோசிக்காதீங்க. ஒன்றுமே வராமல் இருக்கிறதும் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஒன்றுமே வராது. அதனால் யார் வேணாலும் சுயஜாதகம் பார்த்து வச்சுக்கிறது இந்த விஷயத்தில் நல்லது. ஓகே, அகம் தாங்க கெட்டுருச்சு, அப்போ புறம் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புறம் அப்படின்ற விஷயத்துலையும் முதல்ல அவர் தடுக்க நினைக்கிறதே பண வரவை தான். அதை மீறி உங்களுக்கு பணத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய குறைபாட்டை கொடுத்து பணத்தை எடுத்துருவார். புரியுதுங்களா? அந்த மாதிரி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் தொலைஞ்சு போகிறது, மிஸ் ஆகுறது. இப்போது நான் பேங்க்லேயே பணம் காணாமல் போச்சுன்னா நம்ம சொல்கிறோம்ல, இந்த இன்டர்நெட்னால் எதில் எப்படி எடுத்துட்டாங்க, அப்படியெல்லாம் நடக்கிறது இந்த நேரத்தில் தான் நடக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஆயிரும், அதனால் உங்கள் கையில் இருக்கிற பணம் போயிடும். உங்கள் ஃப்ரெண்டு திடீர்னு கூப்பிடுவார், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் எனக்கு அவசரமாக பணம் அனுப்புன்னு முடியாதுன்னு சொல்ல முடியாது, அனுப்பி தான் ஆகணும். அதுக்கப்புறம் போன பணம் திரும்பி வருமானு தெரியாது. அந்த மாதிரி பணம் உங்கள் கைக்கு வந்தாலும் அந்த பணத்துலேருந்து ஒரு பைசா எடுத்து செலவு பண்ண முடியாத மாதிரி அவ்வளோ பிரச்சனைகளையும் சேர்த்தே கொடுப்பார். ஓகேங்களா? அப்படி இந்த நேரத்தில் பணம் போனால் போகுதுன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் இதுவே ஆரோக்கிய குறைபாடாவோ, ஒரு நகை திருட்டு போகிறதோ, இல்லை வாங்கி வச்ச பத்திரத்தில் பிரச்சனை வர்றதோ, அந்த மாதிரியெல்லாம் ஆனால் உங்களுக்கு தாங்க முடியாது, கஷ்டம். ஆனால் இந்த பணம் தானே போனால் போகுதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த 1 வருட காலம் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கடன் வாங்கலாமா? தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இந்த நேரத்தில் கடன் வாங்கினீங்கன்னா தான் அந்த கடன் வட்டி போட்டு குட்டி போட்டு இன்னும் என்னென்னலாம் ஆகணுமோ ஆகி உங்களை மேலேயே வரவிடாமல் பண்ணிவிடும். அதனால் தயவு செஞ்சு கடன் வாங்கவே வாங்காதீங்க. வழக்குகள் என்ன ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. நீங்கள் போய் அதை தொடாத வரைக்கும். நீங்கள் போய் இந்த நேரத்தில் ஏதாவது பண்ண போனீங்கன்னா அது எதிரிக்கு சாதகமாக தீர்ப்பாயிடும். அதனால் இந்த நேரத்தில் வழக்குகள் பக்கம் போகவே போகாதீங்க. ஓகேங்களா? நான் இந்த மாதிரி சொல்கிறதுனால எல்லாருக்கும் இதே நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் சுய ஜாதகம், இப்போ ஒரு பெரிய வழக்கு வருது, டைவர்ஸ் கேஸு, அந்த மாதிரிலாம் இருக்கீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் போய் தான் ஆகணுங்கிற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கிறதா நல்லது. அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் இருந்து தப்பிச்சிட்டிங்கன்னா தான் அதிர்ஷ்டம். சரியா? ஏன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக வர்ற சனி உங்களுக்கு சிரமங்களை மட்டுமே கொடுப்பார். ஸோ அதிலேருந்து ஏதாவது ஒன்றும் நடக்காமல் தப்பிச்சிட்டிங்கனாலே அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.